இந்த நாளிலும் கூட திருச்சபைக்கு வந்திருக்க அனைவரையும் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கிறேன். வர்றவங்க வரட்டும். நாம் சிறு கூட்டமாக இருந்தாலும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை முழு மனதாய் நம்ம ஆராதிக்கும் பொழுது, அவர் நமக்கு செய்த நன்மையில் நினைத்து நம்ம அவரை துதிக்கும் பொழுது, அவர் நம்ம மத்தியில் உலாவுகிற நல்ல தகப்பனாக இருக்கிறார். சரிங்களா? கர்த்தர் ஒண்ணுதானே, முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவை நோக்கி கூப்பிடுங்கன்னு சொன்னார். நான் முழு உள்ளத்தோடு அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவருடைய பிரசன்னம் நம்ம மத்தியில் இடைப்படும். அல்லேலூயா. நம்ம எழுந்து நின்று கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கிருபையும் இருக்கும் நல்ல தகப்பனே, அப்பா, இதோ இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்கே 2 அல்லது 3 பேர் கூடியிருக்கிறீர்களோ அவர் மத்தியில் வாசம் பண்ணுவேன் என்று சொன்னவரே, அப்பா, எங்களுக்காய் ஜீவனை கொடுத்தவரே, எங்களுக்காய் இந்த பூமியில மனுக்குளம் எடுத்த நல்ல தகப்பனே, அப்பா, இதோ இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்து உம்மை துதிக்கவும் உமக்கு நன்றி பலியில் எடுக்கவும் மனதார தகப்பனே என்று உம்மை பாடவும் ஆண்டவரை வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிற வழிகளை அறிந்து கொள்ள வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிற திட்டங்களை உணர்ந்து கொள்ள வந்திருக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, இன்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்க என்று சொன்னீரே, இதுவும் சன்னிதானத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறோம், எங்களை தாழ்த்த வந்திருக்கிறோம், உமது கரங்களை பிடிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, பலவீனமா இருந்தாய் ஆண்டவரே, அப்பா, உமது பலத்தினால் எங்களை இடைகட்டி நடத்துங்கப்பா. குறைவுகள் இருந்த ஆண்டவரே, அப்பா, உமது பரிபூர்ண பலத்தினால் எங்களை கட்டி இழுத்து கொண்டு போங்க ஆண்டவரே. அப்பா, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரோடும் கர்த்தர் இடைபடுங்கப்பா. உமது பரிசுத்தம் எங்களை பற்றி பிடிக்கட்டும் ஆண்டவரே, உமது அன்பு எங்களை பற்றி பிடிக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை குறித்த பயபக்தி எங்களை கட்டி அணைக்கட்டும் ஆண்டவரே. உம்மை இன்னும் அதிகமாய் நேசிக்கிற இருதயம் எங்களுக்குள்ளே வரட்டும் ஆண்டவரே. உம்மை இன்னும் அதிகமாய் நோக்கி பார்க்கிற இருதயம் எங்களுக்குள்ளே வரட்டும் ஆண்டவரே. நீர் நல்ல தேவன் ஆண்டவரே, நீர் நல்ல எபினேசராய் எங்கள் வாழ்க்கையில் வந்த தெய்வமாக இருக்கீங்க ஆண்டவரே. எங்கள் எல்லா சூழ்நிலையிலும் எங்களை நேசித்து நடத்துகிறதுக்காக உமது அன்புக்காக நன்றி தகப்பனே, உமது இரக்கத்துக்காக நன்றி தகப்பனே. அப்பா, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கரம் தூக்கி எடுப்பவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கண்ணீரை துடைப்பவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனை மத்தியில கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. உமது வார்த்தைகளோடு இடைபடுங்க அப்பா. உமது பிரசன்னம் எங்களை வழி நடத்தட்டும் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதோ வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடையவர் உண்மை உள்ள தேவன், உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே மகிமையின் தேவர், நீர் எல்லா துதிகன மகிமைக்கு பாத்திரர் அப்பா. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அன்பின் ஆவியானவரே, அன்பினும் ஆண்டவரே, அப்பா, கையினால் எங்களை இழுத்து கொண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீ நல்லவர் நல்லவர் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. நன்றி அப்பா. இடைபடுங்க ஆண்டவரே. அப்பா, இடைபடுங்க. நன்றி ஆண்டவரே. மக்களாக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் இங்கே இருக்குவதாக தகப்பனே. அப்பா, உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறேன் தகப்பனே. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல எபினேசரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
தகப்பனே, ஆயிரமான நன்மைகள் ஆண்டவரே எங்களை சூழ்ந்திருக்க நீர் கிருபை செய்திருக்கிறீர் தகப்பனே. அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி சொல்ல ஆண்டவரே எங்களுடைய நாமம் போதாது தகப்பனே. ஆண்டவரே, அவ்வளவாய் நன்மை செய்திருக்கிறீர் தகப்பனே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. உம்மை ஆராதிக்கிறோம் பிதாவே. நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இந்த நவம்பர் மாசத்துல கடைசியில் நிக்கிறோம். அடுத்து கிறிஸ்மஸ். ஸோ எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? நம்ம இந்த வருஷம் முழுசும் நம்மளை காத்து வந்த தேவன், இவ்வளவாய் காத்து வந்த தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லிட்டு போகிறோம், ஆராதனை சொல்லிட்டு போகிறோம். நம்ம இந்த பெஸ்ட் அவருக்கு இன்னைக்கு வந்து கொடுக்க வந்து சந்தோஷமா இந்த பாடலை பாடுவோமா? ஆராதிப்பே
தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் வாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை நீயும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை நீயும் நடக்க வைத்தீரே. நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் வாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். ஆவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அழைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்துக் கொள்ள எனக்காக பின்னும் வருகிறீரே. ஆவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அழைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்துக் கொள்ள எனக்காக பின்னும் வருகிறீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் வாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் வாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தகப்பனே, உம்மை மாற்றி ஆராதிப்பேன். நன்றி தகப்பனே. பாக்கியவான்களை பேசிக்கொண்ட தேவனை உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். உம்மை ரட்சிக்க வருகிறதில் செய்திருக்கிறோம். செலுத்துகிறோம். Thank you, Lord. ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், அசைவாடுகிறது தேவனாய் இருக்கிற தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். பிதாவே அப்பா, இங்கே இருந்து கொண்டு நேர்கள் எங்களை நாமத்தில் அசைவாடுகிற என்று சொன்னது போல எங்கள் மத்தியில் நீர் அசைவாடுகிறாக தகப்பனே அப்பா.
தகப்பனே ஆண்டவரே. நீங்க வழி நடத்தி கொள்ளுங்கப்பா. Thank you.
எவ்வளவு நல்ல தேவன் அப்பா. பாவியான ஆண்டவரே, என்னை நீர் தொட்டு ஆண்டவரே உம்முடைய சமூகத்திற்கு எடுத்துட்டு வந்திருக்கிறீர் அப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சித்தனே, உம்முடைய படைத்த தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய பிரசன்னம் அப்பா இங்கே இறங்குவதாக தகப்பனே. உம்முடைய மகிமையின் மேகம் ஆண்டவரே இந்த இடத்தில் இந்த கட்டத்தை ஒட்டி நீங்க ஒட்டி பாருங்க. நன்றி அப்பா. Feel the presence of God. Right now. துதிக்கிறோம் அப்பா. ஆசீர்வாதிக்கிறப்பா. உங்கள் மத்தியில் நீர் இருக்கிற ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இவ்வளவு அழகான தேவன் ஆண்டவரே நீர். அப்பா, பூரண அழகே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. நன்றி தகப்பனே அப்பா. உம்மை ஆண்டவரே நாங்கள் புகழ்ந்தாலும் ஆண்டவரே போதவில்லை தகப்பனே. இவ்வளவு அழகான தேவனான இருக்கிறீர் தகப்பனே அப்பா. நன்றி தகப்பனே ஆண்டவரே. துதிக்கிறோம் ஆண்டவரே. மிக அழகில் மிகவும் சிறந்தவராய் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. துதிக்கிறோம் துதிக்கிறோம் பிதாவே. போல
எங்களுடைய அழகான தேவன் நீர் ஆண்டவர். எங்களுக்கு அழகான தேவனாக இருக்கிறீர் ஆண்டவர். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஓ அழகான தேவனே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கயிறினால் இழுத்து கொண்டு அழகான மறுபடியும் சொல்லுமா? இழுத்து கொண்டு அன்புகள் தொலைந்து போன துளைந்து போன அப்படியே அந்நிய பாஷைகள் கொஞ்சம் நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, காலையில் எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிற உடைய மகா கிருபைக்காக நன்றி.
தகப்பன் இந்த நாளிலும் எங்களோடு இடைப்படுகின்ற மக்கள் நன்றி சொல்லுகிறோம். முழுவதுமாய் கர்த்தருடைய கரத்தில் வைக்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரை வழி நடத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். உட்காருவோம். எனக்கு ஒரே ஒரு உதவி செய்யுங்க. பின்னால் இருக்கிறவங்களாம் முன்னுக்கு வந்துருங்க. கம் அப்படியே முன்னுக்கு வந்துருங்க. கம் மரியாக்கா வந்துருங்க. அப்படியே என்ன மேகலாம் அப்படியே வந்துருங்க. ஹல்லேலூயா. எவ்வளோதான் இந்த இடத்துல அனுபவமாக இருந்தாலும் பயம்தான், தயக்கம்தான். கர்த்தர் இந்த நாளிலே நம்மளோட இடைப்பட விரும்புகிற இன்னைக்குள்ள வார்த்தையை கொண்டு வருகிற கர்த்தர் என்னை உபயோகிக்கிறார். இன்னைக்கு நான் தான் உங்களிடத்துல வார்த்தையை ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கர்த்தர் இந்த நாளில் நம்மளோடு இடைப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் இந்த நாளில் நம்மளோடு இடைப்படணும். அவருடைய கிருபைக்காக நன்றி சொல்லணும்னு சொல்லி அப்படியே கொஞ்ச நேரம் கண்களை மூடி வார்த்தைக்காக ஜெபிப்போம். கர்த்தர் ஆவியானவர் இந்த நாளில் எங்களோடு இடைப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா இந்த நாளில் கொடுக்கிற இந்த வார்த்தைக்காக நன்றி. ஐயா நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வார்த்தையை கொண்டு எங்களை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா நீர் வழி நடத்த கிருபைக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிடுங்க இல்லை குறைச்சிருங்க. ஓகே. சூடாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இன்னைக்கு நம்ம எடுத்துக்கொண்ட வேத பகுதிக்குள்ளாக நம்ம கடந்து செல்வோம். என்னோட இந்த வார்த்தையின் இந்த வேத பகுதியின் தலைப்பு கெட் ரெடி. தமிழில் இல்லை ஆயத்தப்படு. இதுதான் என்னுடைய இந்த நாள் கர்த்தர் நம்மளோடு இடைப்படுகிற ஒரு வார்த்தைக்குள்ளாக நம்ம என்ன செய்வோம், கடந்து போக போகிறோம். நமக்கு எல்லாம் தெரியும் தேவன் நமக்காக என்ன செஞ்சிருக்கிறாரு. இயேசு நமக்காக மரித்தாருமே, சிலுவையில் காரியங்களுக்குள்ளாக அவர் கடந்து போனார். கடைசி பாடலை பாடணும். கர்த்தர் நமக்காக பாடுகளை கடந்து செய்தார். 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். ஹல்லேலூயா. இன்னொரு வார்த்தை, எதிர்காலம் நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு காரியம் என்னன்னா, தேவன் வரப்போகிறார். தேவன் வரப்போகிறார். அப்பயும் விசுவாசிக்கலையா? மறுபடியும் சொல்ற, தேவன் வரப்போகிறார். ஆமென். தேவனுடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளாக நம்ம கூடியிருக்கிறோம். ஆமென். தேவனுடைய வருகை காலத்துக்குள்ளாக நாம் ஆயத்தப்படுகிற காலங்கள் இப்பொழுது நாம் கடந்து போகிறோம். எஸ், நான் கிறிஸ்தவன், வேதம் என் கையில் இருக்கு, சபைக்கு போகிறேன், துதி ஆராதனைக்குள்ளாக இருக்கிற, தெய்வ செய்தியை கேட்கிற, தேவனுக்குள்ளாக இருக்கிற, இதெல்லாம் கரெக்ட். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீர் ஆயத்தமாய் இருக்கிறீரா? எதுக்கு ஆயத்தமாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி சில காரியங்களுக்குள்ளாக நம்ம கடந்து போகுவோம். 2 தீமோத்தேயு 4:8 எடுத்துக்கொள்ளுங்க. 2 தீமோத்தேயு 4:8. எடுத்தவங்க வாசிக்கலாமே. 2 தீமோத்தேயு இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. மறுபடியும் அந்த வார்த்தையை வாசிக்கல. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு
தந்தருளுவார். அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். யாவருக்கும் அதை தந்தருளுவார். ஆமென். இங்க ரெண்டு காரியங்களை நம்ம பார்க்கிறோம். ஒன்னாவது, ஆண்டவர் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கிரீடம் தான் இங்க பாக்குறீங்க. கர்த்தர் எனக்கு கொடுத்த அந்த வார்த்தை இதுதான். இன்னைக்கு எல்லாம் சின்ன வயசுல இருந்து நம்ம பழகி இருக்கிறோம்ல, நமக்கு பரிசுனா ரொம்ப பிடிக்கும். இந்த கிறிஸ்மஸ் கணக்கு நேரத்தில் கிஃப்ட்லாம் நிறையா இருக்குது. இந்த கிஃப்ட்லாம் பார்க்குறப்ப நம்மளுக்கு என்ன ஆசையாக இருக்கும், நமக்கு பரிசு கிடைக்க ரொம்ப விருப்பம். ஏன்னா உங்களுக்கு விருப்பம் தானே, ஒரு கிஃப்ட்னா உங்களுக்கு கொடுக்கறதுக்கு விருப்பம் தானே. அதுமாரி நம்மளுக்கு ஒரு கிஃப்ட் கிடைக்கிறதுனா ரொம்ப ஆசை. ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு ஸ்பெஷலாக ஒரு கிஃப்ட் இருக்குது, ஒரு கிரீடம் இருக்குது. அந்த நீதியின் கிரீடம் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதுக்குள்ளாக நம்ம பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? வெரி இம்பார்ட்டன்ட். மிஸ் வேர்ல்ட் பார்த்துட்டிங்கன்னா தலையில் சுடுவாங்க. இப்போ மரியாக்கா மிஸ் வேர்ல்ட் ஆகிட்டாங்க. இப்போ அவங்க தலையில் என்ன ஆகும்? ஒரு கிரீடத்தை கொண்டு வந்து, அந்த கிரீடம் உலகத்துக்கு பிள்ளாக நாம் இருக்கும் பொழுது இந்த கிரீடத்துக்கு நம்ம பிரியமாக இருக்கணும். ஆண்டவர் இங்க சொல்றார், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாத்துக்குள்ள நினைவு கூறுகிறது என்ன தெரியுங்களா? எனக்காக ஒரு கிரீடம் பரலோகத்தில் இருக்கு. ஒரே ஆமென். எனக்காக பரலோகத்தில் கிரீடம் இருக்கிறது. எனக்காக கிரீடம் பரலோகத்தில் இருக்கிறது. ஆமென். கண்டிப்பா உங்களுக்கும் எனக்கும் கிரீடம் இருக்கு. ஹல்லேலூயா. இந்த கிரீடம் போகிறதுக்கு முன்னால நம்மளுக்கு எக்ஸாம் இருக்கு. 7வது வசனத்தை வாசிங்களேன். நல்ல போராட்டத்தை போராடினேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இந்த வாழ்க்கையில் ஓட்டத்துல இந்த கிரீடம் கிடைக்கிறதுக்கு முன்னாக நம்ம என்ன செய்யணும்? ஒரு நல்ல போராட்டத்தை போராடணும். விசுவாசத்தை காத்துக்கொண்டு நம்ம போராடணும். இப்போ வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்பாட்ஸில் நம்மளுக்கு ஓட்டப்பந்தயம் வைக்கிறாங்க. ரொம்ப இல்லை, 100 மீட்டர் தான். 100 மீட்டர்னால் இங்கேருந்து கொஞ்சம் தொலைவு தான், ரொம்ப இல்லை. அந்த 100 மீட்டருக்கு ஓடுறதுக்கு நமக்கால பலன் இருக்குது, நம்ம ஓடிடலாம், நம்மளுக்கு தெரியும் நம்மளால் முடியணும். ஆனால் இது ரேஸ்ன்னு வர்றப்ப, இது பந்தயம்னு வர்றப்ப நம்மளை நம்ம தயார்படுத்துவோம். எப்படி தயார்படுத்துவோம்? ஸ்கூல் படிக்கிற பையன்களுக்கு தெரியும். நீங்கள் ஒரு ஸ்பாட்டில் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா என்ன செய்வீங்க? அதற்கு பயிற்சி எடுத்துக்கிட்டே இருப்பீங்க. அதுபோல் நம்ம வாழ்க்கையோட போராட்டத்தில் ஓட்டத்தில் நம்மளுக்கு என்ன செய்யணும்? விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ளும் பொழுது நம்மளுடைய எண்ணங்கள் என்ன இருக்கும்? கிரீடத்தின் மேலே ஆண்டவர் எனக்காக ஒரு கிரீடத்தை பரலோகத்தில் வைத்திருக்கிறார். அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு நான் என்ன செய்யணும்? நிச்சயமாக உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் பேர் எழுதி மேத்யூ, மேகா எல்லா பேரும் எழுதி கிரீடம் வச்சுட்டேன். ஆனால் அந்த கிரீடத்தில் என்ன இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கையில் இருக்கு, நம்மக்கிட்ட இருக்கு. ஆண்டவர் ரெடி பண்ணிட்டார். ஆனால் அதை சேர்த்து வைக்கிற காரியங்கள் நம்ம மத்தியில் இருக்கு. அதை கொஞ்சம் நம்ம ஆராய்ச்சி பார்ப்போமா? எடுத்துக்கொள்வோம். எபிரேயர் 9:27 எடுத்துக்கொள்ளுங்களேன். அன்றியும், ஓகே படிங்க. அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும், கரெக்ட் படிங்க. ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியாயமிக்கப்பட்டிருக்கிறபடியே. உங்களுக்கு எனக்கு ஒரு காரியம் இருக்கு. என்ன காரியம் இருக்கு? நியாய தீர்ப்பு நாள் இருக்கிறது. அன்றிருக்கும் ஒரே மரிப்பு. சில நேரத்தில் நம்ம தமிழாளங்களால் நம்ம நிறைய பேர் சொல்கிறது உண்டு, இந்த பிறவி இல்லைன்னா அடுத்த பிறவி, அடுத்த பிறவி இல்லைன்னா அதுக்கு அடுத்த பிறவி, பிறவிகள் நிறைய இருக்குன்னு சொல்கிறாங்களே. ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு அது இல்லை. ஆண்டவர் வார்த்தையில் தெளிவாக சொல்லி இருக்கிறார், அன்றைக்கும் ஒரே தடவை மரிப்பது, பின்பு நியாய தீர்ப்பு மனுஷருக்குள் நியாய தீர்ப்புக்கிறபடியே. உங்களுக்கும் எனக்கும் ஒரு நியாய தீர்ப்பு பரலோகத்தில் உண்டு. என் மைக் மாற்ற முடியுமா? நியாய தீர்ப்பு உங்களுக்கும் எனக்கும் இருக்கு.
அந்த நாளில நியாய தீர்ப்பின்படி நமக்கு இந்த கிரீடம் என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். அதுக்கு தான் நீங்களும் நானும் ரெடியா இருக்கணும். ஸோ இந்த நியாய தீர்ப்புக்கு நீங்களும் நானும் ரெடியா இருக்கிறோமா? எவ்வளவு முக்கியமான காரியங்கள் தெரியுங்களா? சில நேரத்துல நியாய தீர்ப்புக்கு நம்ம ரெடியா இருக்கிறோமா இல்லையான்னு நம்ம மறந்துடுறோம். நமக்கு தெரியாது. கிறிஸ்தவனுக்குள்ள இருக்கிறோம், நியாய தீர்ப்புனா என்னன்னே தெரியாது. இந்த உலகத்தில் உள்ள லைஃப்க்கு மட்டும்தான் நம்மளுடைய ஃபோக்கஸ் இருக்கு. ஆனால் இதுக்கு பிறகு இன்னொரு லைஃப் இருக்கு. அதனால நம்ம யோசிக்க முடியல, நம்ம பார்க்கல. ஸோ அதனால அதுக்குள்ளாக நம்ம சிந்தனை போல. ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறாரு, நியாய தீர்ப்பு நாளில் நீங்கள் என்ன செய்யணும்? நானும் நீங்களும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைமைக்குள்ளாக நாம் இருப்போம். ஹல்லேலூயா. வாசிப்போம். மத்தேயு 12:36 வாசிங்களேன். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:36ல ஓகே, 37 வாசிச்சிருங்க. ஏனெனில் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். நியாய தீர்ப்பு நாளில நீங்களும் நானும் ஒரு காரியத்துக்கு கணக்கு கொடுக்கிறவர்களா இருப்போம். எந்த காரியத்துக்கு தெரியுங்களா? நம்ம பேசுகிற ஒரே ஆள் தான். நம்ம பேசுகிற வார்த்தைகளுக்கு நம்ம கணக்கு கொடுக்கணும். மறுபடியும் அந்த 36 வாசிங்களேன். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்துல நியாய தீர்ப்பு நாட்களிலே நம்மளுடைய வார்த்தைகளுக்கு நம்ம கணக்கு கொடுத்தே ஆகணும். ஸோ நம்மளுடைய வார்த்தைகள் எவ்வளவு முக்கியம் பாருங்க. நம்ம பேசுகிற வார்த்தை ரொம்ப முக்கியம். ஸோ அன்றோடைய நியாய தீர்ப்பு நாட்களில் அதுக்கு கணக்கு கொடுக்கணும். அக்கௌண்டபிள். நம்ம ஒரு மாதம் கணக்கு எடுத்துகிட்டு சம்பளம் எடுத்துகிட்டு இவன்கிட்ட இவ்வளோ கொடுக்கணும், இங்கே போகணும், வீட்டுக்கு இவ்வளோ காசு, காடிக்கு இவ்வளோ காசு, பைக்குக்கு இவ்வளோ காசு, அவன்கிட்ட வாங்கின காசு இவ்வளோ, இவன்கிட்ட வாங்கின காசு இவ்வளோ, எல்லாத்தையும் செட்டில் பண்ணுறதுக்கு ஒரு அக்கௌண்ட் போடுவோம். ஆனால் ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு, உன்னோட வார்த்தைக்கு எனக்கு கணக்கு கொடுக்கணுன்ற. எவ்வளோ கணக்கு தேவன்கிட்ட நம்ம கவனமாக வாழணும் தெரியுங்களா? நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள்ள எவ்வளோ கவனமாக வாழணும் என்று சொல்றது. கணக்கு கொடுக்கணும். 37 வாசிங்களேன். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவார். அந்த நாளிலே கர்த்தர் கொடுக்கிற கணக்கின்படிதான் நம்மளுடைய தீர்ப்பு நடக்கும். ஆண்டவர் சொல்றாரு, நீ வார்த்தைகளை சரியாய் பயன்படுத்தினால் உனக்கு என்ன செய்வார்? கர்த்தருடைய தயவு அந்த நாளில் இருக்கும். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். நமக்கு பேசுகிற வார்த்தை, நம்ம வார்த்தையை பயன்படுத்துகிற ஒவ்வொரு வார்த்தையும் வெரி இம்பார்ட்டன்ட். கர்த்தர் இந்த நாளில் அந்த வார்த்தையை கணக்கு கொடுக்கும்படியாக நம்மளிடத்தில் ஆண்டவர் கேட்குறார். இன்னைக்கு கிறிஸ்துவ ஜீவத்துக்குள்ளே இருக்கிறோம். நம்ம நினைக்கிறோம் கிறிஸ்துவ ஜீவன் வெரி ஈஸின்னு சொல்லிட்டு. நான் சொல்கிறேன், அதனால தான் அந்த 1வது காரியத்தை படித்தோம்ல, நம்ம ஒரு ஓட்டத்தை ஓடுகிறோம். இட்ஸ் நாட் ஈஸி. இது ஈஸியான பந்தயம் இல்லை. உலகத்தானுக்கு அவன் வாழ்கிற வாழ்க்கை ஈஸி. எனக்கு இந்த ஒரு பிறவி இல்லாட்டினாலும் அடுத்த பிறவி இருக்கு. ஆனால் நமக்கு அப்படி இல்லை. கர்த்தர் நமக்கு சொல்லுகிறது ஒரே ஒரு வாழ்க்கை தான். அந்த வாழ்க்கையில் ஓட்டத்தில் விசுவாசத்தில் பிடிச்சு கொண்டு போகிற எனக்கு இந்த கிரீடம் எவ்வளோ முக்கியம் தெரியுங்களா? என்னோட வாழ்க்கைக்கு, அந்த வாழ்க்கைக்குள்ளாக நான் கடந்து போகிற சூழ்நிலையில் ஆண்டவரை ஒவ்வொரு வார்த்தைகளும் எனக்கு நீ கணக்கு கொடுக்கணும்னு ஆண்டவர் கேட்குறார். நம்மளுடைய வார்த்தைகளை நம்ம கவனமாய் பயன்படுத்துவோம். நம்மளுடைய வார்த்தையை கவனமாய் உபயோகிக்கும் பொழுது கர்த்தர் நம்ம கூட இருப்பார். ஆமென்.
ரோமர் 14:12 வாசிங்களேன். ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். ஸோ ஒன்னாவது வார்த்தை குறித்து நமக்கு என்ன செய்யுது? ஒப்புவிப்பது. ரெண்டாவது ரோமர் மறுபடியும் வாசிங்க. ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். சங்கருக்கு குறித்து மெத்தியூ கணக்கு கொடுக்க போறதில்லை, மெத்தியூ குறித்து சங்கர் கணக்கு கொடுக்க போறதில்லை. நல்லா புரிஞ்சுக்குங்க. தேவனிடத்துல போய் நிற்கும் பொழுது உங்களோட ஃபேமிலியை, இப்போ நான் ஆஷா ஃபேமிலி, ஹஸ்பண்ட் ஒய்ஃப், என் பிள்ளைங்களுக்காக நான் கணக்கு கொடுக்க போறதில்லை, எனக்காக என் ஒய்ஃப் கணக்கு கொடுக்கறதில்லை. ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுக்கு என்னது? வசனத்தின்படி வசனம் என்ன சொல்லுகிறது? 12 நம்மில் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட இண்டிவிஜுவல் ஒவ்வொரு ஆளும் என்ன செய்யணும்? ஆண்டவர் முன்னுக்கு நின்று கணக்கு கொடுக்கணும். ஸோ அதனால அந்த இடத்துல ஆதாம் ஏவாளை கை நீட்டினது போல கை நீட்டுறதுக்கு நம்மளுக்கு சான்ஸ் இல்லை. அவங்கனால தான் ஆண்டவரே நான் இப்படி ஆயிட்டேன், அவங்கனால தான் என்னை எரிச்சல் மூட்டிட்டாங்க, அதனால தான் இந்த வார்த்தையை நான் யோசிச்சு பண்ணிட்டேன், அவங்கனால தான் ஆண்டவரே நான் கட்டுப்பாயிட்டேன், மண்டைக்கு மணி நம்மளோட பாஷைக்கு வந்துச்சுன்னா டிங்குன்னு அடிக்குதுன்னு சொல்லுவோம்ல, அவங்கனால தான். நோ எக்ஸ்கியூஸ். இவங்கனால எக்ஸ்கியூஸ் நீங்கள் அங்கே சொல்ல முடியாது. ஆண்டவர் இங்கே தெளிவாக சொல்கிறார், ஒவ்வொருத்தவங்களும் உங்களுக்கு ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு கொடுக்கணும். ஒன்றாவது வார்த்தை, ரெண்டாவது யோசர், நீங்கள் உங்களுக்கு கணக்கு கொடுக்கணும். அப்படின்னா உங்கள் வாழ்க்கையை குறித்து நீங்கள் கவனமாக இருக்கணும். நம்ம கவனமாக இருக்கணும். என்னோடய வாழ்க்கையை குறித்து நான் கவனமாக இருக்கணும். அதே போல் ஒவ்வொருத்தரும் நீங்கள் கவனமாக இருக்கணும். இன்னொரு காரியத்துக்குள்ள வாசிப்போம். யோவான் 5:29 வாசிங்களேன். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும், தீமை செய்தவர்கள் ஆக்கினியை அடையும்படி எழுந்திருக்கிறாகவும் புறப்படுவார்கள். சரி, இங்க என்ன காரியங்கள் கர்த்தர் நமக்கு இந்த வார்த்தையின் மூலம் சொல்லுகிறார்? நான் மறுபடியும் வாசிங்களேன். அப்பொழுது நன்மை செய்கிறவர்கள் ஜீவனை அடையும்படி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன். நன்மை செய்கிறவர்கள் ஜீவனை அடையும்படி. ஒன்னாவது வார்த்தைக்குள்ளாக இருக்கணும். ரெண்டாவது நீங்களும் நானும் கணக்கு கொடுக்கணும். ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலா இருக்கணும். மூணாவது கர்த்தர் இந்த இடத்துல சொல்லுகிறார், நன்மை செய். நன்மை செய்கிறவர்களுக்கு ஜீவன், அதாவது நன்மை செய்கிறவர்களுக்கு நிரந்தரம் கர்த்தர் ஜீவனை கொடுக்கிறார். அப்படிதான் எழுதி இருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினி அடையும்படி. 2 சாய்ஸ். நல்லது செய்ய போறீங்களா, தீயது செய்ய போறீங்களா? யார் கையில் இருக்கு? என்னோட கையில் இருக்கு. இண்டிவிஜுவல். எனக்கு நான் தான் சூஸ் பண்ண போறேன். நல்லது செய்ய போறேன்னா இல்லை கெட்டது செய்ய போறேன். கெட்டது செய்ய போறேன்னா எனக்கு என்னது? ஆக்கினி. நல்லது செஞ்சனா எனக்கு என்னது? ஜீவன். ஸோ உங்களுக்கு இந்த வாழ்க்கையில், இந்த நடுவில் இருக்கிற இந்த பூமிக்குள்ள வாழ்க்கையை மட்டும் யோசிச்சோம்னா இங்கேயும் பார்க்க முடியாது, இங்கேயும் பார்க்க முடியாது. நியாய தீர்ப்பு நாளில் நம்மளுக்கு வைத்திருக்கிற கிரீடம் உங்களுக்கு எனக்கும் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த காரியங்களுக்காக நம்ம கடந்து போகும் பொழுது நமக்கு என்ன செய்யணும்? இந்த கிரீடத்துக்கு மேலே நம்மளுடைய நோக்கம் இருக்கணும். ஒரு 2 காரியங்கள் நான் வச்சிருக்கிறேன். அது போகிறதுக்கு முன்னாக இந்த கிரீடத்துக்குள்ளாக வாஞ்சியா இருந்த ஒரு மனுஷனை பற்றி நம்ம என்ன செய்ய போகிறோம்? தியானிக்க போகிறோம். வசனத்தை வாசிச்சிட்டோம். இந்த கிரீடம் எந்த நாளில் நமக்கு கிடைக்கும், நியாய தீர்ப்பு எவ்வளோ முக்கியம்னு சொல்லி ரொம்ப ஆழமாக போல பேசிக்கான சில காரியங்களை நம்ம போத்தோம். 3 காரியங்கள். 1, நான் பதில் சொல்லணும். 2வது வார்த்தைக்கு நான் பதில் சொல்லணும். 3வது என்னது? நன்மையை செய்கிறவர்களுக்கு அந்த நியாய தீர்ப்புக்குள்ள ஜீவனை கொடுக்கிறது. இப்போ பவுல் அவருடைய லைஃப்ல இந்த நீதியின் கிரீடத்துல வாஞ்சியா இருந்து எப்படி நீதியால் வாழ்ந்தாரு, எப்படி அவர் நீதியை காத்து கொண்டாரு,
இந்த கிரீடம் நீதியா இருக்கிறவர்களுக்கு கொடுக்கப்படும். இந்த கிரீடம் நாட் சிம்பிளி கர்த்தர் உங்களுக்காக நியமிக்கிறது, எனக்காக நியமித்தது இல்லை. நீதியாய் வாழ்கிறவர்களுக்கு மேல கர்த்தர் அவர் கொடுக்கிறார். வெள்ளையும் சொல்லியுமா அங்கே போட்டுட்டு பாடி வைஸில் பரிசுத்தமாக இருக்கிற மாதிரி நல்லா காட்டிக்க முடியும். ஆனால் அந்த லைஃப் கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும், அவருக்கு மட்டும்தான் கணக்கு கொடுக்க முடியும். சரிங்களா? பிலிப்பியர் எடுத்துக்கொள்வோம். அந்த ஒரு அதிகாரத்துக்குள்ளாக நம்ம தியானிச்சு மற்ற காரியங்களுக்கு கடந்து போவோம். பிலிப்பியர் 3 எடுத்துக்கொள்ளுங்களேன். ஒன்பதாவது வசனத்தை வாசிங்க. நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலியமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும். ஹல்லேலூயா. ஷார்ட் அண்ட் மறுமத நான் காரியங்களை பிரித்து உங்கள்கிட்ட சொல்லுகிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாய பிரமாணத்தை வருகிற சுயநீதி உடையவனாய் இராமல். அண்டர்லைன் என்ன பண்ணிக்கங்க, சுயநீதி, செல்ஃப். நம்ம சில நேரத்துல நமக்கு தகுந்தவாறு, நமக்கு ஏற்றனவாறு என்ன செய்வோம், வேதத்தை கூட நம்ம மாத்திக்குவோம். ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறீங்களா? கவலையா இருக்கிறப்போ ஒரு வசனத்தை எடுத்துட்டு கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடுனா நம்ம என்ன செஞ்சிருவோம், நமக்கு ஏற்றனவாறு அந்த வார்த்தையை ஆண்டவர் இங்க சொல்றாரு, சுயநீதி உடையவனா இராமல். அடுத்தது கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதி உடையவனா. ஓகே, இங்க 2 இருந்து, ஒன்னு சுயநீதி, 2வது விசுவாசத்தில் உண்டாகிறது. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு சுயநீதி வேலை செய்தா, விசுவாசத்தில் இருக்கிற நீதி வேலை செய்தா? விசுவாசம் வெரி இம்பார்ட்டன்ட். பவுலோடைய வாழ்க்கையில விசுவாசம் ரொம்ப பலமா இருந்துச்சு. ஒன்று சுயநீதியா இல்லாமல் அவனுடைய விசுவாசத்தில் அவன் ரொம்ப பலமா இருந்தான். இன்னைக்கு நீங்களும் நானும் எழுதி ஒட்டிக்கலாம் விசுவாசின்னு சொல்லிட்டு, ஆனால் விசுவாசத்தில் நடக்கிறோமா, விசுவாசத்தில் போகிறோமா? சில பிரச்சனை வந்துட்டாலே ஐயோ என்ன சொல்கிறேன் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உடைஞ்சு போயிடுவோம். சில சின்ன சின்ன பிரச்சனைகளை பார்த்து கலங்கிடுவோம், நம்மளால ஃபேஸ் பண்ண முடியல. அண்ணின்னு பார்த்தா ஈஸியாக போயிடுறான், ஆனால் நம்ம அப்படியே ஸ்டக் ஆகிடுறோம். ஆனால் ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு, விசுவாசத்தில் கடக்கும் பொழுது கர்த்தர் நம்மளோட இருக்கிறார். வார்த்தை அதுதான். சில நேரத்தில் சுய சாகலைன்னா என்ன ஆகாது, சுய சாகலைன்னா கர்த்தருடைய விசுவாசத்தில் ஓடவே முடியாது. சில நேரத்தில் ஒரு கதை இருக்குது, நான் இன்னும் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு பாட்டிமா என்ன செஞ்சாங்களா, விரவை தூக்கிட்டு போயிட்டு கடக்க போகிறாங்களாம். விரவை தூக்கிட்டே போயிட்டே இருந்தாங்களாம். அப்போ திடீர்னு ஒரு வாகனம் அங்கே நடுவில் வந்துட்டு, ஒரு அண்ணனோ இல்லை ஒரு தம்பியோ, வாங்க பாட்டிமா கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போகிறீங்கன்னு சொல்லிட்டு ஏறுங்கன்னு சொல்லி பாட்டிமாவை ஜெய் வச்சுக்கோமே, ஜெய் ஏற்றிட்டு போகிறாராம். வாங்கன்னு சொல்லி பாட்டிமா ஏற்றிட்டு போகிறாராம். பாட்டிமா ஏற்றிட்டு போயிட்டு பாட்டிமா என்ன செஞ்சாங்களாம், காடி பின்னால் உட்காந்துக்கிட்டு ஏற்றிட்டு போகும்போது ஜெய் அந்த கண்ணாடியில் பார்க்குறாரா, பாட்டிமா வச்ச தரையில் இருக்கிற விறகு என்ன செய்யலையா, கீழே இறக்கலையா. பாட்டிமா தலையிலே வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன் பாட்டிமா தலையிலே வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, காடியில் போகிறாங்க, நடந்து வரவங்க விறகு தூக்கி தலையில் வச்சாங்க, கடந்து போனாங்க. இப்போ காடியில் என்ன பாட்டிமா என்ன இருக்கணும் சொல்லுங்க மேனுவல், என்ன செஞ்சிருக்கணும், விறகை இறக்கி வச்சிருக்கணுமா, இறக்கி வச்சிருக்கூடாதா? ஆனால் இந்த பாட்டிமா என்ன செய்யல, இறக்கல, தலையிலே வச்சுட்டு இருக்கோம். அதுதான் இன்னைக்கு சில நேரத்தில் இந்த சுயத்தின் மத்தியில் நம்ம என்ன செய்யணும், விட்டு விட்டு
ஆண்டவருடைய விசுவாசத்தின் நீதியை நம்ம பார்க்கும் பொழுது இன்னைக்கு பவுல் எப்படி தேவனுடைய காரியத்தில் இருந்தானோ நம்ம இந்த கிரீடத்துக்கு என்ன செய்ய முடியும்? ரெடியாக இருக்க முடியும். சரிங்களா? அடுத்த காரியங்களுக்கு போகுவோம். இப்போ அதே அதிகாரத்தில் 7வது வசனத்தையும் 7வது முதல் வாசிங்களேன். ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். ஆகிலும் எனக்கு லாபமானவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்குள் நஷ்டமாய் எண்ணினேன். 8வது, அது மாத்திரம் அல்ல என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற எல்லாத்துக்கும் லாபமான யாவையும் நஷ்டம் என்று கருதுகிறேன். எத்தனை பேர் அதை ஒத்துக்கிறீங்க? யாருமே கை தூக்கலையே. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? எப்படின்னா நான் உங்களுக்கு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லிட்டேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு ஃபோன் நம்பர் கொடுக்குறேன். நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னைக்கு இல்லைனா இன்னைக்கு ஏதோ ஒரு டேட்டில் இருக்கும், அதில் போடுறீங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் மெகா கொடுத்தா வேணான்னு சொல்லுவீங்க, என்ன கொடுத்தா வேணான்னு சொல்லுவீங்க, எல்லாம் வேணும்னு சொல்லுவீங்க தானே. நானே இங்கே பேசுகிறேன், எனக்கே வேணும்னு தான் சொல்லுவேன். கரெக்டுங்களா? ஆனால் அது சரியா நமக்கு? அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு எல்லாமே லாபம்னு நினைக்கலாம். இந்த உலகத்துல பாவம் செய்யலாம், அது நல்லதுன்னு நினைக்கலாம். இந்த உலகத்துல இஷ்டத்தை போல வாங்கலாம். வாரத்தில் 7வது நாள் இந்த நேரத்துக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கலாம்? நேற்று ராத்திரி ஃபுல்லாக இந்த பசங்கள்லாம் எங்கே செலவு பண்ணியிருக்கலாம்? ஒரு பாப்பில் போயிட்டு ஆடி பாடி கொண்டாடிட்டு அப்படியே ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்து சபைக்கு வரணும்னு ஆசை இல்லையே. உலகத்துக்கு இஷ்டத்தை போல வாழலாம். ஆனால் ஆண்டவர் இங்கே சொல்கிறார், லாபமான யாவையும் அவர் நஷ்டம் என்று கருதினார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற நம்ம ஆசைக்குள்ளாக நிறைய இருக்கும் பொழுது அதை தவிர்த்தோமானால், உலக இச்சைக்குள்ளே நம்ம போகலைன்னா, லாபமான எல்லா லாபத்தையும் தூக்கி போட்டுட்டு கர்த்தருக்குள் நஷ்டம்னு நான் நினைச்சேன்னா, இந்த நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியுமா முடியாதா? கிறிஸ்துவ ஜீவியம் ரொம்ப ஈஸின்னு நினைக்கிறோம்ல. அதுக்குள்ள அடங்கி இருக்கிற காரியத்துக்குள்ள நம்ம போனோம்னா நம்ம கர்த்தருக்குள்ள நிற்கிறது விசுவாசம் தான். ஆண்டவர் நினைச்சா உங்களையும் என்னைக்கும் பதில் எத்தனையோ ஜனங்கள் இருக்காங்க, அழைப்பு மற்றவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் அழைச்சிருக்காரு. ஏன்? இந்த நிரந்தர வாழ்க்கைக்குள்ளாக, நிரந்தரமான வாழ்க்கை இல்லை, இந்த தற்காலிக வாழ்க்கை இல்லை, கர்த்தருக்குள்ளாக நடக்கும் பொழுது இந்த நீதியின் கிரீடம் எனக்கு பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு நான் எந்த காரியத்தில் கவனமாக இருக்கிறோம்? பவுல் அவருடைய வாழ்க்கையில் லாபமான யாவையும் நஷ்டம்னு சொல்கிறாரு. இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கும், இந்த நேரத்தை விட்டுப்புட்டு நான் மற்ற இடத்துல இருந்தேன்னா சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அதை வேண்டான்னு சொல்லி நான் கருத்துருக்குள்ள நிறைய பேர் இல்லைல்ல. வீட்டில் போய் பாருங்கள் என்ன செய்வாங்கன்னு, ரெக்கார்ட் இருக்கு. அனுப்பிவிட்டு இந்த டைம் எனக்கு சொல்லுங்கள், இன்னைக்கு சர்ச்சுக்கு வராதவங்க இந்த நேரத்துக்கு என்ன செய்வாங்க? பவுல் அதில் ஜாக்கிரதையாக இருக்கிறார். கிறிஸ்துவ வாழ்க்கைக்குள்ளே நம்ம கவனமாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால தான் இந்த வேதத்தில் ஆண்டவர் சொல்கிறார், அவர் லாபமான யாரு நஷ்டம்னு கருதுனான். இஷ்டத்தை போல் நான் வாழலாம், நான் கிறிஸ்துவ ஜீவியம் அது இல்லை. ஹல்லேலூயா. சொல்ல மாட்டேன்றீங்களா? ஹல்லேலூயா. சரியாக சொல்கிறேன்னா? சரியாக தான் சொல்கிறேன். நிறைய ஹோம் ஒர்க் பண்ணிட்டு தான் உங்ககிட்ட வந்து நான் இந்த காரியத்தை சொல்கிறேன். ஓகே, அடுத்த காரியத்துக்கு போவோம். 12வது வசனத்திலிருந்து 12, 13, 14 வாசிப்போமே. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினானேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். இங்க பாருங்க, இந்த வார்த்தையில எதற்காக பிடிக்கப்பட்டவனோ
நான் அதற்காக ஆசையை தொடருகிறேன். நான் எதற்காக கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார், எதற்காக கர்த்தர் என்னை இதுவரை நடத்தியிருக்கிறார், கர்த்தர் எதற்காக என்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறாரோ அந்த காரியத்துக்கு நான் ஆசையாய், அலட்சியம் இல்லை, எப்படியாவது சண்டே சர்ச்சுக்கு நான் போயிடணும் அந்த ஆசைக்குள்ள இருங்க. உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் பிரச்சனையா, உங்களுக்கு வேலை பிரச்சனையா, எந்த பிரச்சனையும் ஏன் தெரியுங்களா, அனுபவத்துக்குள்ள போனவன் நான். என்னோட செக்லிஸ்ட்ல நான் எடுத்து பார்த்தேன்னா சண்டேல ஹாஸ்பிட்டலில் இருக்கும் பொழுது தான் என்னால் வார்டில் அட்மிட் பண்ணுறப்ப தான் என்னால் சபையில் அட்டென்ட் பண்ண முடியல. மற்ற எல்லா ரீதியிலும் நான் அட்டென்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த செக்லிஸ்ட், டூ யோர் செக்லிஸ்ட். எந்த வீக் உங்களால் போக, ஏன் தெரியுமா, சம்திங் உங்களோட ஆசை, நீங்கள் வச்சிருக்கிற அந்த ஆசையை விட்டுடுறீங்க. நீங்களும் நானும் அந்த ஆசையை விட்டுட்டு நான் கர்த்தருக்குள்ள தொடர்ந்து ஆர்வமாக போகவே முடியாது. அடுத்தது வாசிங்களேன். சகோதரரே அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன். முன்னானவைகளை நாடி பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. கொஞ்ச நேரங்க. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடுகிறேன். இந்த பவுல் எப்படி இருந்தான், கிறிஸ்துவுக்குள்ள ஆசையா இருந்தான். ஆண்டவர் என்ன பிடிச்சுக்கிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த பிடிப்புள்ள ஆசையா இருந்தவன் ரெண்டாவது என்ன செய்யறான், அவன் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை ஓடுகிறேன். இன்னைக்கு நம்ம போகிற பாதிக்குள்ளாக நம்ம டர்ன் பண்ணிட்டோன்னு வைங்களேன், திரும்பி பார்த்துட்டோன்னு வைங்களேன், கண்ணீர் தான். எத்தனை பேர் என் கூட இருக்கீங்க? திரும்பி பார்த்துட்டோன்னு வைங்களேன், கண்ணீர் தான். எத்தனை பேர் திரும்பி பார்த்து சந்தோஷமா இருக்க முடியும்? இன்னைக்கு பவுல் என்ன செஞ்சுட்டான் தெரியுங்களா, பின்னானவைகளை மறிந்து முன்னானவைகள். இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், பழசையே யோசிச்சுட்டு இருக்கோம். எத்தனை பேர் தேங்க்ஸ் கிவிங் நம்ம செஞ்சோமே, அங்கெல்லாம் வந்தீங்களே, ஒரு வேர்ட் வந்துச்சு, எத்தனை பேருக்கு அந்த வேர்ட் மேலே கவனம் இருந்துச்சு? என்கிட்ட இப்போ சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு கிஃப்ட் ரெடி பண்ணுறேன். எனிபடி வாலண்டியர்? ஒரு நல்ல ஒரு வார்த்தை வந்துச்சு. என்ன விளங்கல? கெட் ரெடி இல்லையே. நீங்க வந்தீங்களா? வந்தீங்க ஐயா, நீங்க வந்தீங்க, சொல்லுங்க. வரல, சங்கர் வரல, வந்திருந்தாருன்னா சொல்லியிருப்பாரு. ஆஷா எல்லாம் வந்துட்டு நல்லா ஜவுளியா இருந்துட்டு இங்க வந்து கேட்குறப்ப பதில் வர மாட்டேன்தா? கிட்ட வந்துட்டீங்க, இன்னும் கொஞ்சம். மறந்துட்டீங்க. நம்ம சில நேரத்தில் மறந்துட்டோம்னா இப்படிதான் கிஃப்டை இழந்துருவோம். இப்போ மறந்துட்டு இந்த கிஃப்ட் வேணுமா வேண்டாவா? ரீசெட் கிஃப்ட் நானே எனக்கு ரெடி பண்ணிக்கிறேன். வெரி இம்பார்ட்டன்ட். எங்கே போனாலும் தேவனோட வார்த்தைக்கு கவனமாக இருக்கும். ரீசெட். ஐயா சரிதானே? விளங்குச்சா ரீசெட்னா? ஞாபகம் இருந்துச்சா? யார் சொன்னா? சொன்னவங்க ஞாபகம் இருக்கா? டாக்டர் சைமன் சொன்னார். நெக்ஸ்ட் டைம் அதெல்லாம் முடிச்சிட்ட பிறகு சாப்பாடு பண்ணுங்க. ரீசெட். சில நேரத்தில் நம்ம ரீசெட் பண்ணலைன்னு வைங்க, ஃபோனு மக்கார் பண்ணோம். ஆண்டனியன்ட்ட கொடுங்க, ரீசெட் பண்ணி கொடுப்பாரு, அவருக்கு தெரியும் அந்த ரீசெட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு. சில நேரத்தில் நம்ம என்ன தெரியுங்களா, பழசையே யோசிச்சுட்டு இருக்கோம், பழசையே பார்த்துட்டு இருக்கோம், பழசையே மைண்டில் இருந்து 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 பவுல் நினைக்கிற மாதிரி என்ன செய்ய முடியல, பின்னானவர்களை மறந்து முன்னான நோக்கி போக முடியல. இன்னைக்கு கிறிஸ்துவ ஜீவியத்துக்குள்ள நீங்களும் நானும் பழசை மறந்தே ஆகணும். இங்கே நிற்கிற நானும் பலவீனம் தான், என்னாலையும் மறக்க முடியாது தான். எவன் ஒருத்தன் ஒன்று செஞ்சுட்டான், அவனை எப்படி ஈஸியாக நம்ம மன்னிக்க முடியும், மறக்க முடியும்? கண்டிப்பாக முடியாது தான்.
ஆனால் ஆண்டவர் வார்த்தையை சொல்கிறாரு, நீ அதை மறந்தால் தான் முன்னுக்கு ஓட முடியும், முன்னுக்குள்ள காரியத்தை நான் செய்ய முடியும், ஆசீர்வதிக்க முடியுன்றார். அப்போ நான் என்ன செய்யணும்? இந்த கிரீடத்தை அடையிறதுக்கு முன்னால் என்ன செய்யணும்? பழசெல்லாம் விட்டுருணும், பின்னாடி மறக்கணும். இடத்துல கேட்போம், ஆண்டவரே பழசை மறக்க எனக்கு உதவி செய்ய. கேட்டிருக்குமா அவ்வளோ நாள்? இந்த இடத்துல இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு இப்போ இந்த காரியத்தை எனக்கு சொல்லிக் கொடுக்குறாரு, உங்களுக்கும் சொல்லிக் கொடுக்குறாருன்னு நினைக்கிறேன். கேட்போம், ஆண்டவரே பழசை மறக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கப்பா, பழசை மறக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க, பழசை மறக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. சில நேரத்தில் பழசு நமக்கு வேதனை உண்டாக்கும். அனுபவிக்கிறீங்களே, ரொம்ப வயதானவங்களாம் இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். பழசு செஞ்சதை மறக்க ரொம்ப கஷ்டம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், பால் என்ன செஞ்சான்? பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடுதான். பழசை மறந்து முன்னானவைகளை தேடுவோம், நாடுவோம். என்ன கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறார், என்ன என் பிள்ளைங்களுக்கு திட்டம் வைத்திருக்கிறார், என்ன ரிசல்ட் எனக்கு SBM கொடுக்க போகிறாரு, அதுக்கு பிறகு நான் என்ன செய்ய போகிறேன், அந்த காரியத்தை குறித்து கர்த்தரிடத்தில் கேட்டு கேட்டு யோசிப்போம். கர்த்தர் சொல்கிறார், இந்த போல இந்த கிரீடத்துக்கு என்ன செய்வார்? பழச மறந்து முன்னானைகளை நாடுன்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் வாசிங்க. கிறிஸ்து 14. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். இன்னைக்கு நீங்களும் நானும் என்ன பந்தய பொருளுக்காக ஓடுறோம்? ஓட்டப்பந்தயத்தை ஓடுறோம். நம்ம அதை சொன்னல, வாழ்க்கையில் ஓட்டப்பந்தயத்தை போல ரெடியாக இருந்து பயிற்சி எடுத்து வாழ்க்கையில் ஓடுறதுக்கு நீங்களும் நானும் ரெடி ஆகிக்கணும், அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும்னு ஆண்டவர் அதே வார்த்தை இங்கே சொல்லுகிறாரு. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பு பந்தய பொருளுக்காக. என்ன பந்தய பொருள்? என்ன பந்தய பொருள்? என்ன பந்தய பொருள்? நீதியின் கிரீடம். தேவன் என்னை அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பு எவ்வளவு முக்கியம் பார்த்தீங்களா? இது எல்லாத்துக்கும் கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் கிடைச்சிருக்குன்னா அது எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் நீங்களும் நானும் செஞ்சுருக்கோம் தெரியுங்களா? எவ்வளோ பெரிய இம்பார்ட்டண்டான ஒரு காரியத்துக்குள்ள இன்னைக்கு தெரியுது அவங்களுக்கு. ஒரு கிறிஸ்தவங்க நாட் ஈஸி சின்னவங்க சொல்லிடுவாங்க, மதத்தை மாற்றுறாங்க, அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க. இட்ஸ் நாட் ஈஸி. கிறிஸ்தவங்களாக இருக்கிறது ஈஸி இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், வார்த்தையை கவனி, கணக்கு கொடுக்கணுன்றாரு. சத்தியத்தில் ஆண்டவர் சொல்கிறார் கணக்கு. மற்றவங்க சும்மா இன்னைக்கு சண்டே முடிச்சுட்டு ஒரு 3 பேர்த்த இன்டர்வியூ பண்ணி பாருங்க. அவன் மேலே திடீர்னு வைப்பான், டே நல்லா தானே இருந்தடா, என்னடா ஆச்சு உனக்கு, கணக்கு கொடுக்கணுன்ற, எங்கே போயிட்டேன் நான் கணக்கு கொடுக்கணும்? ஆண்டவர் சொல்கிறாரு, எந்த அழைப்பில் ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறாரோ ஒரு பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி விடணும். என்னோட வாஞ்சி என்னவா இருக்கணும்? இங்கே உட்காந்துருக்கிற ஒவ்வொருத்தர் பேரும் இண்டிவிஜுவலாக சொல்ல முடியுது. நம்மளுடைய வாஞ்சை எங்கே தெரியுங்களா இருக்கணும்? கர்த்தர் வைத்திருக்கிற நமக்கு கிரீடத்தின் மேலே இருக்கணும். உங்களை அழகு பார்க்கிற தேவன் கர்த்தர். இந்த கிரீடத்தை வச்சு உங்களை அழகு பார்க்கிற தேவன் நம் தேவன். யாரும் இமேனுவல் உனக்கு கிரீடம் போட்டிருக்காங்களா? ஏன் எனக்கு யாரும் கிரீடம் போட்டதில்லை. ஒரு நாடகத்தில் கூட நான் கிரீடம் போட்டுக்கலான்னு யோசிச்சு பார்க்குறேன். ஆனால் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறாரு, ஒரு கிரீடத்தை நமக்காக வைத்திருக்கிறார். அந்த நீதியின் கிரீடத்துக்காக நம்ம வாஞ்சிப்போம். வார்த்தை சொல்லுகிறது பொருள், தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நான் விடுகிறேன். இந்த இலக்கை ஓடும் பொழுது நிறைய பிரச்சனைகள் வரும். பழசு ஞாபகம் வரும். அப்போ தான் எவனோ என்னமோ ஒரு சுச்சுவேஷனில் செஞ்சுருப்பான். திடீர்னு அந்த ஞாபகம் வந்து நம்மளை என்ன செய்யும்? சே, இவனை எப்படியாவது இல்லை, இமோஷனல், பியாண்ட் இமோஷனல், செல்ஃப், நீதி, சுய, அதுக்குள்ளாக நம்மளாம் போல நம்ம மாறலைன்னா, சுயநீதி இல்லாமல் மாறலைன்னா, பழசியை வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தோம்னா பந்தய பொருளை என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது.
ஸோ இன்னைக்கு நீங்களும் நானும் கருத்துக்குள்ளே வாழ்கிறோம். நமக்கு இப்போல்லாம் வந்து ஒரு கிறிஸ்தவங்களுக்கு என்ன தெரியுமா ஆயிடுச்சு, கலாச்சாரமாக ஆயிடுச்சு. சபைக்கு போகிறது வர்றது, ஏன்னா ஒரு அரை மணி நேரம் வாரத்தில் அன்னாடிக்கு ப்ரே பண்ண சொல்லுவாங்க, அரை மணி நேரம் ப்ரே பண்ணுறது, எது வேணாலும் ட்ரெடிஷ்னல் மாரி செய்கிறது. ஆனால் கர்த்தருக்குள் வாழுகிற வாழ்க்கைக்குள்ளாக நம்ம கொடுக்குற இந்த கிரீடத்துக்குள்ளாக நம்ம எவ்வளோ வாஞ்சிக்கிறோன்னு சொல்லிட்டு மிக முக்கியத்துக்குள்ளாக நம்ம போகிறோமா? அல்லேலூயா. கடைசியாக ஒரு வார்த்தையை கலந்து போவோம். கலாத்தியர் 5, நான் கடைசி பகுதிக்குள்ளே வந்திருக்கிறேன். ஒரு 10 மினிட்ஸ் கொடுத்துருங்க. பவுல் எந்த காரியத்துக்குள்ள இருந்தனால கர்த்தருக்குள்ள நீதியாய் வாழ்ந்தான்னு சொல்லிட்டு கடைசியை பார்ப்போம். கலாத்தியர் 5, 16, 17, 18 வாசிப்போமா? பின்னும் நான் சொல்கிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்போது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. ஆவினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. ஓகே, இன்னைக்கு முக்கியமான பால் நடந்து கொண்ட ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? ஆவி கேட்ப நடந்து கொள்ளுங்கள். 16வது வசனம், பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்ற நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சைகள் நிறைவேறாது இருப்பீர்கள். அப்படின்னா சில நேரத்தில் நம்மளுக்கு உடம்பு இச்சிக்கிற காரியங்களுக்குள்ளாக நம்ம இச்சிக்கப்படுவோம். ஆனால் ஆவிக்குள்ளாக காரியங்களுக்குள்ளாக போனீங்கன்னா தெய்வ பயத்துக்குள்ளாக வரும். எத்தனை பேர் இது அனுபவிச்சிருக்கீங்க? பொய் சொல்லுன்னு இருந்து மனசுக்கு இது பண்ணிடும், சரீரம் பண்ணிடும். இன்னைக்கு வேலைக்கு போகல, எம்சியும் எடுக்க முடியல, ஏதாவது தாத்தா மண்டே போட்டார்னு சொல்லிடுவோம்னா. ஆனால் இங்கே பார்த்தா ஆவி என்ன சொன்னோம்? பொய் சொல்கிற உயிரோடு இருக்கிற தாத்தா மேலே, தாத்தா உயிரோடு தானே இருக்கிறாரு, பொய் சொல்கிறிய, அப்படிப்பட்ட காரியத்துக்குள்ளே வரும். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த ஆவிக்கேற்று நடந்து கொள்ளாமல் மாம்ச இச்சைன்னு நிறைவேற்றிருப்பாரு. அப்படின்னா மாம்சத்துக்குள்ள காரியங்களுக்குள்ளாக நீங்கள் சிந்திக்காதீங்க. நம்ம எல்லாமே ஆவிக்குள்ளாக காரியத்தில் சிந்திக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தை சொல்லும் பொழுது 17வது வசனத்தை வாசிங்க. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்கிறவைகளை நீங்களும் நானும் செய்ய வேண்டுகிறது செய்யாதபடிக்கு இவைகளை ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. ஆமென். இன்னைக்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டியிருக்க விரோதமா என்ன ஆகுது? மாம்சம். வசனத்தை புரிஞ்சுக்கிறீங்களா? இன்னைக்கு மாம்சம் உங்களையும் என்ன செய்யுது? ஆவிக்கு விரோதமா நீங்கள் செய்ய வேண்டும் என்கிறதை செய்யாமல் ஆக்குது. ஸோ இன்னைக்கு மாம்சத்தின்படி காரியங்களுக்குள்ளாக நம்ம யோசிச்சோம்னா, யோசிச்சோம்னா ஆவியின் காரியங்களை பார்க்க முடியாது. அந்த காரியத்துக்குள்ள என்னன்னு சொல்லிட்டு 24, 25, 26 வாசிப்போமா? கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்க கடவோம்.
வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் வீண் புகழ்ச்சிகளை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும் ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். இன்னைக்கு மாம்சத்தோடைய காரியத்திலுடைய விடுதலை ஆவியில என்னன்னு பார்க்க முடியுதா உங்களுக்கு இந்த வசனத்துல? வெரி சிம்பிள். ஆண்டவரு நம்மளை போட்டு ரொம்ப வாட்டுக்கிற தேவன் இல்லை, அழகா சிம்பிளா வாசனத்துல கொடுத்துட்டாரு. கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தை அதன் ஆசைகளை இச்சைகளை சிலுவையில் அறிந்திருக்கிறார்கள். என்ன காரியத்தை இங்க பார்த்தீங்கன்னா, வீண் புகழ்ச்சி விரும்பாமல், ஒருவருக்கு ஒருவர் கோபம் ஊட்டாமல், ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமல். இதெல்லாம் மாம்ச காரியங்கள். இந்த மாம்ச காரியங்களை விட்டுட்டு தேவனுடைய ஆவிக்குள்ளாக நம்ம இருக்கும் பொழுது, நான் சொல்றேன், சில நேரத்தில் நமக்கு கோபம் வரும். மெத்தியும் இங்கே நிற்கிறிய, வார்த்தை சொல்றிய, உனக்கு கோபம் வராதா? நீ ஒருத்தனை கோபம் மூட்டினது இல்லையா? அல்லையானா அப்போ தெரிஞ்சுக்குங்க எத்தனையோ தடவை கோபம் மூட்டி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓ, நீ என்ன அரைஞ்சிட்டீங்கன்னா இன்னொரு கணத்தை காட்டிடுவியா? நம்மளாம் வாழ்க்கையில நம்ம பார்த்தோம்னா, எவனுக்கு வீண் புகழ்ச்சி யாருக்கு புகழ்ச்சி விரும்பாது? என்னை பற்றி நீங்கள் நல்ல சங்கர் அடுத்த வாரமே கொஞ்சம் நல்லதாக பேசிட்டா எனக்கு இது ஜெனரல். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த காரியத்துக்கு மாம்சம் போகாதபடி ஆவியில் கவனமாரு. நிறைய பேர் வந்து சொல்லிடுவாங்க, ஆவியில் சரியில்லை, ஆவியில் சரியில்லை, ஆவியில் சரியில்லைன்னு. அவன் நிற்க வச்ச ஆவியில் அவனை சரிப்படுத்தி பாருங்களேன், எவ்வளோ பிரச்சனைக்குள்ளங்க இருப்பான். என்னோட காலேஜ் லைஃப்பில் எனக்கு ஸ்டில் ஞாபகம் இருக்குது. ஏதோ ஆவியான ஒரு ஆவியே ஆவியே அந்த பாட்டை பாடும்போது என்னோட காலேஜ் மேட் கடுப்பாயிட்டான். நீ ஆவியை கூப்பிடுற, நீ ஆவியை கூப்பிடுறன்றான். ஆனால் அவனுக்கு உலகத்தை எனக்கு தெரியல ஆவியை பற்றி. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் ரெண்டு சரீரத்தின் பிறகு மாம்சத்தின் சரீரம் இருக்குது, ஆவியின் சரீரம் இருக்குது. இன்னைக்கு ஆவிக்குள்ளாக நம்ம சில நேரத்தில் கர்த்தருக்குள் ஏவப்படும். அதில் கவனமாக இருந்தோம்னா சரீர பிரகாரத்தின்படி வசனம் சொல்கிறது போல வீண் புகழ்ச்சி, ஒரு கோபம் முட்டுறது, ஒரு மேலே ஒரு பொறாமை இருக்கும். இல்லைன்னு இல்லை. அதுதான் அந்த ஓட்டப்பந்தயம் நான் சொன்னேன்ல, எடுத்த முதல்ல அந்த ஓட்டப்பந்தயத்துக்குள்ளே நிறைய போராட்டம் வரும். இந்தமாரி காரியங்கள் நடுவில் வரும். இதெல்லாம் தூக்கி விட்டுட்டு என் ஆண்டவருக்காக இலக்கையை நோக்கி ஓடுறேன். எந்த இலக்கு? இந்த கிரீடத்தை பார்க்க நான் நோக்கும் பொழுது, இந்த கிரீடத்தில் பொறாமை இருக்குமா, புகழ்ச்சி இருக்குமா? இதில் இருக்கிறது எல்லாம் என்ன தெரியுங்களா? நம்ம சேர்த்து வச்ச காரியம் தான். நம்மளோட வார்த்தையை கவனமாக பயிக்கும் பொழுது கர்த்தர் என்ன செஞ்சுருக்காரு? கணக்கு கொடுக்குறதுனால நம்மளுக்கு ஒரு முத்திரையை வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு என்ன காரியத்துக்குள்ள அழைத்திருக்கிறோமோ அந்த காரியத்துக்குள்ள கவனமாக இருப்போம். எந்த காரியத்துக்குள்ள நம்ம அழைத்திருக்கிறோமோ அதில் கவனமாக இருப்போம். இன்னைக்கு பால் அவருடைய வாழ்க்கையில் எப்படி இருந்தாலோ அதே போல் நாம் இருப்போம். இந்த காரியம் இருக்குது, எனக்கு டைம் இல்லை, இன்னைக்கு அடுத்த சான்ஸ் இருந்துச்சுன்னா நான் அதை ரீகால் பண்ணி உங்கள்கிட்ட சொல்கிறேன். இந்த ஜீவ கிரீடம் உங்களுக்கு எனக்கு மிக முக்கியம், வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்காக எனக்கும் தேவன் மரித்தார் தானே, செல்லுவில் பண்ணிட்டு பாடுனானே. இப்போ நான் இந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் போட்டால் எத்தனை பேர் இங்கே உட்காந்து அழுவீங்க? நானே உட்காந்து அழுவுமா இல்லையா? அவர் சாட்டை அடிக்கிறது பார்த்து நம்ம அழுவுமா இல்லையா? அப்போ அந்த 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 அனுபவத்துக்குள்ளாக கர்த்தர் போனார் நமக்காக. அது எவ்வளோ காரியங்களுக்குள்ளாக நம்ம கடந்து போவோம். கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஒரு பந்தய பொருளுக்காக நம்ம வைத்திருக்கிற அந்த கிரீடம், ஜீவ கிரீடம் மிக முக்கியம். அந்த ஜீவ கிரீடத்துக்காக நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம். மேபி உலகத்தில் உள்ள காரியத்துக்குள்ளாக என்னோடய வாழ்க்கைக்கு நம்ம ஃபோக்கஸ் செலுத்திருப்போம். ஆனால் கர்த்தர் இந்த நாளில் நம்மளுக்கு சொல்லியிருக்கிறபடி நமக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்குது, இன்னொரு வாழ்க்கை இருக்குது. அடுத்த பிறவி இல்லை, ஜீவன் இருக்குது.
கர்த்தர் இடத்துல ஜீவன் இருக்கு. நமக்காக வைத்திருக்கிற அந்த கிரீடத்துக்காக வாஞ்சிப்போம். எந்திரிச்சு நின்று கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஆண்டவரை, அழைத்தவர் நீர் ஆண்டவரை, பந்தய பொருளுக்காக நான் நோக்கி போக ஆண்டவரை, கர்த்தரை நீ உதவி செய்திருக்கிறேன்னு சொல்லிட்டு கண்களை மூடி ஆண்டவரை, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை, உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரை, நீ செய்த நன்மைகளுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். அப்படி கொஞ்ச நேரம் இருதயத்தின் ஆழத்தில் இருந்தப்பா, இந்த ஜீவ கிரீடத்துக்குள்ளாக நான் எப்படி வாழணும்னு எனக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் நல்ல காரியங்களை பெற்றுக்கொண்டான் ஆண்டவரை. லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று கருதினேன் ஆண்டவரை. அழைத்த அழைப்பு அந்த இலக்கை நோக்கி போக ஆண்டவரை கர்த்தர் உதவி செய்திருக்கிறேன் ஆண்டவரை. நான் பாவி என்று நாமல் ஆண்டவரை. அப்படியே கொஞ்ச நேரம் நம்மளை ஆயத்தப்படுத்துகிற நேரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. மாட்டா
பேசின தேவனுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஜீவ கிரீடத்துக்கு எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்துகிறோம் ஆண்டவரே. கடைசி காலங்களுக்காக தேவன் வருகைக்குள்ளாக காத்திருக்கிற எங்களுக்கு ஆண்டவரே, ஜீவ கிரீடம் எவ்வளவு முக்கியம் என்று சொல்லி கொடுத்திருக்கிறேன். கர்த்தர் எங்களை பயன்படுத்துகிறீர் ஆண்டவரே, அதற்காக நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாளில் எங்களோடு இடைப்பட்டு இருக்கிறீர், அதற்காக நன்றி சொல்லுகிறோம். ஆசீர்வதி வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். Praise the Lord. Praise the Lord. நல்ல ஒரு மெசேஜ் கேட்டோம். இயேசு கிறிஸ்துவின் அன்பு அது ஒருபோதும் மாறாத அன்பு. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். ஓகே, இப்போ சாட்சி நேரம். சாட்சி சொல்றதுக்கு ஒரு 3 people நீங்கள் வரலாம். ஆண்டவர் செய்த நன்மைகளை நீங்கள் சொல்லிட்டு ஆண்டவர் நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்க. ஸோ யார் சாட்சி சொல்ல போகிறீங்களோ இதுக்கு வாங்க, சுருக்கமாக சொல்லிட்டு நீங்கள் போகலாம். யாருக்காவது சாட்சி ஆண்டவர் செய்த நன்மைகளை இந்த வாரம் யாருமே இல்லையா? ஓகே, வாங்க எழுதி கை தட்டி கொடுப்போம். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த 2 வாரமாக சரிகிற சுகம் இல்லை, ரொம்ப போராட்டம், ரொம்ப நரம்பில் எலும்பில் சதையில் ரொம்ப பலவீனங்கள். ஆனால் ஆண்டுட்டு நான் ஒன்றே ஒன்று தான் சொன்னேன், ஆண்டவரே என்னை சுகப்படுத்துகிற தேவன் நீர், எனக்கு சுகத்தை கொடுங்கப்பா, நான் வேலைக்கு போகணுன்னு. கர்த்தர் அப்படியாக எனக்கு சுகத்தை கொடுத்து இன்னைக்கு எனக்கு வேலைக்கு போக உதவி செஞ்சார். எனக்கு வேலை செய்கிற இடத்துல ரொம்ப மயக்கமாக இருக்கும், ஆனால் நான் விழுவாதபடிக்கு ஆண்டவர் என்னை தூக்கி நடத்தினார். கர்த்தருக்கு கொடான கொடை சோத்திரம். ஆண்டவரை வெட்கப்படுத்த விடல. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகுதா. ஆமென். கைகள் தட்டி கொடுப்போம். வேற யாருக்காவது சாட்சி இருக்கா? யா, எனிவன்? நோ? சாட்சி இல்லைன்னா நம்ம ஆஃபரிங் கடந்து போவோம். ஸோ ஆஃபரிங் காணிக்க உங்கள் கையில் எடுத்துக்கொள்ளுங்க. இது ஜெபிக்கிறதுக்கு கான்ட்ராக்டர்ஸ் நீங்கள் வாங்க. ப்ரீ ஃபார் ஆஃபரிங். கம் 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 கம். ஓகே, ஈஸிக்கல் நீங்கள் வாங்க, கூப்பிடும்போது வரணும். ஓகே. வல்ல பொழுதுமை சோசரிக்கும் ராஜாப்பா, இந்த வேட்டப்பா காணிக்கை நோக்கி பார்க்கலாண்டிருப்பா, காணிக்க போகிற ஆண்டுக்கான ஆசிரியர் ராஜா, உங்கள் வீட்டாண்டு மாவு எண்ணெய் நிலவு தற்கண்டிருப்பா, நீங்கள் ஆசிரியர் ராஜா பதிவு பண்ணுற ராஜா இயேசு அவங்களுக்கு தெரிஞ்சு அழைப்பியாரு. ஆமென். ஸோ ஒரு பாட்டு பாடி எல்லாரும் நீங்கள் காணிக்கை இந்த பாக்ஸில் போட்டு நீங்கள் போகலாம்.
அல்லேலூயா. அவர் கரங்களை தட்டி அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட பரிசுத்த ஓய்வு நாளைக்கு சபைக்கு வந்து கலந்து அனைவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துக்கிறேன். சபையின் அறிவிப்புகளை கடந்து போகும். எப்போதும் போல நம்மளுக்கு கேஷல் இருக்கும். ஆனால் இந்த பாண்டாம் மாதம் வரதுனால நம்மளுக்கு அநேக காரியங்கள் இருக்கும். அதனால இந்த மாதம் பாண்டாம் மாதம் மட்டும் நம்மளுக்கு கேஷல் இருக்காது. சரிங்களா? ஆனால் நீங்கள் வீட்டில் இருந்து ஜெபிக்கலாம். டைம் இருக்கிறவங்க ஜெபிச்சு கொள்ளுங்க. இந்த வாரம் ஃப்ரைடே வந்து நம்ம சர்ச்சில் வந்து ஃப்ரைடே ப்ரேயர் இருக்காது. ஏன்னா சபையில் வந்து பாஸ்டருங்களாம் ஒரு 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 காரியத்துக்கு போகிறனால இந்த வாரம் வெள்ளிக்கிழமை மட்டும் சபையில் ப்ரேயர் இருக்காது. டேக் நோட் பண்ணிங்க. மற்ற காரியங்கள் எல்லாம் இப்போது போய் இயல்பாக நடைபெறும். சரிங்களா? அப்படி உங்களுக்கு விசிட்டிங் வேணும், உங்களுக்கான ஜெபங்கள் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அணுகலாம். நம்ம எந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணலாம். சரிங்களா? எப்போதும் போல் கிளீனிங் இருக்கும். கிளீனிங் வந்து கிளீனிங் பண்ணுங்கள். சபை சுத்தமாக இருக்குது. நமக்கு இது ஒரு ஆரோக்கியமான காரியம். சரிங்களா? ப்ராஜெக்ட் ஜோசப்னு சொல்லுவோம். அது வந்து நம்ம பிறருக்கு கொடுத்து உதவும் ஒரு காரியம். நம்ம வேத வசனம் படிச்சோம்னா நீதி நன்மை செய்யு சொல்லிட்டு நன்மையில் ஒரு பகுதியில் அடங்கியிருக்கு தான் ப்ராஜெக்ட் ஜோசப். சரிங்களா? எனக்கு முதல்ல நம்ம ஷேரிங் பண்ணிருக்கப்ப எனக்கு ஒரு காரியம் தோணுச்சு. நம்ம இந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறப்ப எனக்கு ஒரு கிளிக் பண்ணிச்சு. என்னன்னு சொன்னாக்கா, நம்ம நீதியின் கிரீடம் அடைவதற்கு அநேக காரியங்கள் இருக்குது. சரிங்களா? நம்ம உள்ளான காரியங்கள் இப்போ நடந்து கொண்டு இருக்க நம்ம தேசத்தில் இந்த போன வாரம் நம்ம பார்த்தோம்னு சொன்னாக்கா அநேக இடத்துல மழை. சரிங்களா? எவ்வளோ வெள்ளங்கள். ஆனாலும் கர்த்தர் நம்மளை நல்ல மாதிரி வச்சுருக்காரு. என் தாமனில் நான் இருக்கிற தாமனில் 52 வீட்டில் வந்து கூரை உடஞ்சிருச்சு. சரிங்களா? அது மினிமம் நான் அந்த டேயில் பார்த்தனால தெரியுது. சரிங்களா? ஆனால் அது இன்னும் அநேக காரியங்கள் ஒரு தாமல்ல எப்படின்னு சொன்னாக்கா பக்கத்தில் எடுத்துக்கிட்டால் எவ்வளோ கடைகளையும் சரி, எவ்வளோ சபை இந்த பீடியில் நம்ம வந்து சர்ச் பில்டிங் உடஞ்செல்லாம் பார்த்துருக்கோம்ல, அது பீடியில் நடந்துச்சு. பீடியில் இருக்க ஒரு பெரிய சபை. சரிங்களா? ஹீட்டிங் பாயிண்ட் எடுத்தப்போ அந்த சபையில் உள்ள கூரெல்லாம் பிச்சு ரொம்ப துரோகம் நடந்திருக்கு. ஆனாலும் கர்த்தர் கிருபையாக இருக்கா. நான் ஏன் சொன்னேன்னா, நம்மளுக்கு ஃப்ரைடே ப்ரேயர் இல்லை, நம்மளுக்கு கேஷ் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறனால நம்ம ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நாம் இப்படிப்பட்ட காரியங்கள் செய்வதனால நம்மளும் ஒரு நீதியின் கிரீடத்துக்குரியான காரியத்தை நாம் நம்மளை இது பண்ணி ஆயத்தப்படுத்திக் கொள்கிறோம். சரிங்களா? நீங்கள் நினைவு வச்சாலும் சொல்கிறேன். சரிங்களா? இப்படிப்பட்ட காரியத்தை நம்ம ஜெபிப்போம். சரிங்களா? இன்னொரு காரியம் என்னென்னா, நம்ம சபையில் பாண்டாம் மாதத்தில் சபையில் நிறைய காரியம் இருக்குது. நம்ம ஒத்துழைச்சு செயல்படும் பொழுது தான் நம்ம அந்த மரியாவை பார்க்க முடியும், அந்த மகிழ்ச்சியை பார்க்க முடியும். கிறிஸ்மஸ் காலம் இருக்கிறதுனால நம்மளுக்கு கேர்லிங் ப்ராக்டிஸ் இருக்கும், வர்ஷிப் ப்ராக்டிஸ் இருக்கும், அந்த மாதிரி காரியங்கள் இருக்கும். நம்ம முன் வந்து செயல்படும் பொழுது நம்ம சிறு கூட்டம் தான். நம்ம சிறு கூட்டம் ஒரு மனமாய் செயல்படும் பொழுது அது பெரிய காரியங்கள் செயல்படும். அப்புறம் கிறிஸ்மஸ் வந்து 21ஆம் தேதி சண்டே ஈவினிங் 5 மணிக்கு நடைபெறும். அந்த டேட்டை லாக் பண்ணி வச்சுங்க. 21 ஸ்ராமானில் கேஷல் நடைபெறும், அந்த கேர்லிங் ஸ்டைல் நடைபெறும். எல்லாரும் வந்து கலந்து கொள்ளுங்க. 22 லுக்குள்ள நடைபெறும். சரிங்களா? இந்த 3 காரியத்தை மெயினாக இது பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? 21 இங்கே, 22 ஸ்ராமான், 23 லுக்கு. சரிங்களா? இந்த 3 தேதி அப்படி தவறுகள் வந்து நான் சர்ச்சுக்குள்ள அதை கண்டிப்பாக போடுவேன். சரிங்களா? அதை டேக் நோட் பண்ணிங்க. ஒன்று நம்ம தயாசம் வந்து நம்ம சர்ச்சுக்குள்ளே பின் பண்ணி போட்டிருப்பாங்க. சரிங்களா? அந்த கிறிஸ்துமஸ்க்கான அந்த காசு இது பண்ணுறது நான் வந்து பாசிட்டிவாக சொல்ல, அது நம்மளால் நம்ம கொடுத்து இது பண்ணுறது நம்மளோட ஆயத்தப்படுத்துகிற காரியங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். அதனால தான் அந்த காரியம் போட்டிருக்காங்க. அதை நீங்கள் டேக் நோட் பண்ணிங்க. மழை எப்போ கொடுக்க முடியுமோ நீங்கள் கொடுத்து நம்ம சர்ச் அக்கௌண்ட்லேயே கொடுத்துடலாம். இல்லைனா நீங்கள் மத்தியிட்டையும் என்கிட்ட கூட கொடுக்கலாம். நம்ம அந்த காரியத்தை பார்த்துக்கலாம். சரிங்களா? இதுதான் மெயினான காரியங்கள். அப்படி உங்களுக்கு எதுவும் காரியங்கள் கேள்விக்குறியாக இருந்தால் நீங்கள் கேட்கலாம். என்கிட்ட கேட்கலாம், பாசத்தை கேட்கலாம். சபையில் அநேக மூப்பர்கள் இருக்காங்க, ஊழியக்காரங்க கேட்கும் பொழுது காரியங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம். சரிங்களா? இந்த வேலையும் கூட நம்ம இறுதி ஜெபத்துக்கு போவதற்கு முன்பாக நம்ம எல்லாரும் எழுந்துட்டு ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ண போகிறோம். நம்ம சொன்ன காரியம்தான் அந்த அதிக மழையாக இருக்குன்னு சொல்லிட்டு. நான் பைபிள் வசனம் படிக்கிறப்ப யாக்கோபு 1:27 வந்து அழகாக ஒரு வசனம் வருது. எப்படி சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து நன்மை செய்கிறதுல திக்கற்ற பிள்ளைகள் அநேக பாடுகளுக்குள்ளே கடந்து போகிறவங்க இப்படிப்பட்ட காரியங்கள் செய்வதனால கிறிஸ்துவுக்கு அது ஒரு அதிக ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். நான் அந்த வசனம் சொல்லி ஜெபம் பண்ணிடுறேன். அந்த வசனத்தை நீங்கள் படிக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த வசனம் உங்களுக்கு அந்த வசனத்தோட ஒரு மீனிங் சொல்லி நான் ப்ரே பண்ண போகிறதுனால. சரிங்களா? ஜேம்ஸ் 1:27 தான் அந்த வசனம் இருக்குது. நான் படிச்சிடுறேன். திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாத படிக்க தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியா இருக்குது. சரிங்க? அந்த வசனம் படிக்கும்போது எனக்கு அதிக ஒரு 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 வாஞ்சியை வந்துச்சு. ஏன்னு சொன்னாக்கா, இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம கண்மனுக்கு அநேக கடந்து போகிற பாடுகள் ஏராளமாக இருக்குது. சரிங்களா? அநேக இடத்துல வெள்ளங்கள் நிறைய காரியங்கள் நடக்குது. நம்ம எழுந்து நின்று இதுக்காக ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்யணும். கண்ணீரின் பாதையில் இருக்காங்க, திக்கட்டில் இருக்காங்க, மழைனால வெள்ளத்தினால எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஆனால் நம்ம கிருபையை வச்சிருக்காரு. பாதிக்கப்பட்ட ஜனங்கள் கிறிஸ்துவோட கிருபையில் தயவில் அவங்க எழும்பி நிற்க சொல்லி ஜெபம் பண்ணணும். சரிங்களா? எழுந்து கிருபையும் இருக்குமில்ல இயேசுவே, அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே அப்பா, மழையினாலும் ஆண்டவரே
புயல் காற்றினாலும் ஆண்டவரே அநேக இடங்கள் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு ஆண்டவரே. அநேக மரங்கள் விழுந்து, காடிகள் விழுந்து, வீடு மேலே ஆண்டவரே அநேக ஆண்டவரே அப்பா ஆண்டவரே இழப்புகள் ஏற்பட்டிருக்கு ஆண்டவரே. அப்பா அநேகர் சரியான வேலை செய்ய முடியல, அநேகருக்கு ஆண்டவரே நிறைய காரியங்கள் ஆண்டவர் ஏற்பட்டிருக்கு தகப்பனே அப்பா. எங்கள் தேசத்தின் மேலே, தேச ஜனங்கள் மேலே ஆண்டவரே உமது கிருபையின் தயவு இருக்க வேண்டும்படிக்காக மன்றாடி வேண்டி ஆண்டவரையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே கிருபை தயவை தருவீராக சுவாமி. பாதிக்கப்பட்டிருக்க ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு இடத்திலும் ஆண்டவரே கர்த்தரோட தயவை விளங்க பண்ணுங்கப்பா. அன்னைகளோட கண்ணீருக்கு கர்த்தர் நீங்க ஆறுதல் கொடுக்கணும் ஆண்டவரே. அப்பா அநேகர் ஆண்டவரை வீடுகள் இழந்திருப்பாங்க, அநேக இடத்துல ஆண்டவர் நிறைய நிறைய காரியங்கள் ஆண்டவர் எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தரே ஆண்டவரை தயவு கொடுக்கும்படிக்காக வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. அப்பா உன் பாதானில் ஒப்பு கொடுக்கிறோம், நீர் தாமே கிருபை செய்யுங்க, வழி நடத்துங்கப்பா. அன்பின் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. அப்படி இருந்தங்க நம்ம இறுதி ஜெபத்துக்கு கடந்து போவோம். ஹல்லேலூயா. Hallelujah. நல்ல ஒரு தேவ செய்தியை கேட்டோம். என்ன தலைப்பு இன்னைக்கு? Get ready. கேட் ரெடி. எதுக்கு கேட் ரெடி? நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்றதுக்காக கேட் ரெடி. நம்ம கேட் ரெடியா இருக்குமா? கேட் ரெடியா இருப்போம். ஓகே, இயேசு வரும் காலம் நெருங்கி விட்டது. Amen. ஆமென். அதே கண்ணில் முடிஞ்ச செய்யும். இதாவே இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே அபியானவரே உமக்கு நன்றி. இந்த நாள் எங்களோடு இருந்து இடம்பெற்ற ஆண்டவரே எங்களை ஒவ்வொருத்தம் கிருபையாக நடத்தி வந்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் நீர் எங்களை கொடுத்த வார்த்தைக்காக நன்றி அப்பா. இந்த கேட் ரெடி ஆண்டவரே, இப்படியாக நாங்கள் நடக்கிற பிள்ளைகளாக நாங்கள் ரெடியாக பிள்ளைகளாக ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும், வழிநடத்தும் அப்பா. உங்களுடைய காலம் வரும்போது ஆண்டவரை நாங்கள் இந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக ஆண்டவரை எங்களை ஒவ்வொருத்தையும் மாற்றி நடத்த முடியாத செபிக்கிறோம். செய்தி கொடுத்த மகனை நம்முடைய கருத்தில் வைக்கிற ஆசீர்வாதத்தையும் பலப்படுத்தும். இந்த குடும்பத்தையும் வந்திருக்கிறோம் ஒரு பிள்ளைகள் ஒவ்வொருத்தையும் ஆசீர்வாதத்தை எங்களுக்கு ஒவ்வொருத்துக்கும் ஆண்டவரே இந்த கீழ்படி நாவையை உடுத்தி நடத்த முடியாத கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டு ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். எல்லாரும் சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரமும் மறவாதீங்க. ஆமென். ஆமென். கர்த்தருடைய கிருபையும் அவருடைய சமாதானமும் அவருடைய அன்பும் நம்மளோட என்றும் மீண்டும் இருப்பதாக ஒருத்தருக்குள் ஐக்கியப்பட்டு நம்ம கடன் சொல்லுவோம். ஆமென். நல்ல வேலை செஞ்சு நல்லா தூங்குனதெல்லாம் போதும் சரியா?